வெல்கம் டு பிரேமாஸ் வீலாக். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு புளி கூட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு போட்டிருக்கோம். இப்போ வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கோம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இந்த தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதையும் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ மிளகாத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அரை சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கிட போகிறோம். இப்போ புளிக்கரைசல் நல்லா ஊற்றியாச்சு. தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும் புளியோடு சேர்ந்து. இப்போ குழம்பையும் பூண்டையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டு குழம்பு வற்றினோடனே இறக்கிடலாம். இப்போ பூண்டு புளிக்குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.